வணக்கங்க. இது இனிதுங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டு ஈஸி சமையலாங்க. சூடாக சாதம் வடிச்சிருக்கேன். அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சுங்க, அதனால் அரைக்கீரைங்க. நல்லா தக்காளி, பூண்டு, கொஞ்சோண்டு புளி போட்டு அப்படி கடைஞ்சி வச்சுருக்கேங்க. தக்காளி போட்டு பூண்டு, வெங்காயம்லாம் போட்டு கொஞ்சோண்டு கடைஞ்சி வச்சுருக்கேங்க. இதை லைட்டாக புளி போட்டுக்கிறேங்க நான். சில பேர் புளி போடாமல் வெறும் தக்காளி கூட போட்டு கடைவாங்க, சூப்பராக இருக்குங்க. ரசம் வச்சுருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நான் இன்றைக்கி நல்லா நெத்திலி கருவாடு வறுத்துருக்கேங்க. நெத்திலி கருவாடு வறுத்துருக்கேங்க. நெத்திலி கருவாடு ரொம்ப பொடியான நெத்திலி கருவாடுங்க இது. ரொம்ப சின்னதாக இருக்குங்க நெத்திலி. ஆனால் சூப்பராக மொறுன்னு வறுத்துக்கிறாங்க. இது பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்களேன். இவ்வளோ தாங்க இருக்குது தலையை கிள்ளிட்டோடனே. ஆனால் டேஸ்ட்டு செம்மத்தியாக இருக்குதுங்க, அல்டிமேட்டாக. இது சின்ன நெத்திலி தாங்க இது. ஆனால் மொறுன்னு வறுத்துக்கிறேங்க. அதெல்லாம் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு தாங்க வறுத்தேன். ஆனால் கொஞ்சம் கிறிஸ்பியாக வறுத்தேன், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா கிரன்ச்சியாக இருக்கும்ன்றது. இதை மாதிரி நெத்திலி, முருங்கைக்கீரை பருப்பு போட்டு இதை மாதிரி கீரைக்கெல்லாம் ரொம்ப சாம்பாருக்கும் அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி சின்ன நெத்திலி இருந்தால் இன்னும் டேஸ்ட்டுங்க பெரிய நெத்திலியோட. இது சின்ன நெத்திலி தான், அதனால் இன்றைக்கி சின்ன நெத்திலி வறுவல் பண்ணியிருக்கேன். அரை இன்றைக்கி சின்ன நெத்திலி இப்போ வறுத்துருக்கேன். அரைக்கீரை புளி போட்டு கரைஞ்சிருக்கேன், ரசம் வச்சுருக்கேன், சாதம் வச்சுருக்கேன். அன்றைக்கி அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். உங்கள் வீட்டில் என்ன? அப்புறமேட்டு சாப்பிட்றதுக்கு சிறுவள்ளிக்கிழங்குங்க. இது பொங்கல் டைமு, இந்த டைம் தாங்க கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்க பாருங்கள். இது வள்ளிக்கிழங்கு மாதிரி இருக்காதுங்க, சிறுவள்ளிக்கிழங்கு இது பேர். இது பாருங்கள் தோல் அப்படியே இது சேப்பங்கிழங்கு வெரைட்டி மாதிரி தாங்க இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் வெள்ளையாக இருக்குங்களா. இது வள்ளிக்கிழங்கு, சிறுவள்ளின்னு தாங்க இது பேர். இது தித்திப்பாகவும் இருக்காதுங்க. இது சேப்பங்கிழங்கு மாதிரி செல்லுன்னு இருக்காதுல்ல, செல்லுன்னு இருக்குது, அந்த மாதிரி தாங்க இருக்கும். இதை உரித்து அப்படியே வேவிச்சிட்டு உப்பு போட்டுட்டு சாப்பிட்லாம். அதை உரிச்சியாக பாருங்கள், அப்படியே சேப்பங்கிழங்கு மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு குழப்பு இருக்காது. இது பாருங்க இப்படி தான் இருக்கும். இதை அப்படியே நம்ம வேவிச்சியும் சாப்பிட்லாம். இது மிளகாத்தூள் போட்டு வறுக்கிறாங்க. வறுத்தா சேப்பங்கிழங்கு மாதிரி ரோஸ்ட்டு மாதிரி வறுத்தாலும் நல்லா இருக்குங்க. நாங்கள் இன்றைக்கி இதை அப்படியே தாங்க சாப்பிட போகிறோம். அதுக்காக தான் நான் கவிச்சு வச்சுக்கிறேன். இதாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி சமையல். உங்கள் வீட்டில் என்னங்க சமையல்? எல்லாருக்கும் ஜுரம், குளிர் இது மாதிரி தாங்க இருக்குது. இதெல்லாம் நிறைய சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பொங்கலுக்கு மட்டும்தான் கிடைக்கிது. அதெல்லாம் என்ன சத்து தெரில. ஆனால் நான் வாங்கியிருக்கேன் இந்த வாட்டி. அது ஆத்தர்மாவில் தாங்க கிடைக்கும். வாங்கியிருக்கேன், அதை செய்திருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன?